சென்னை சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனை வளாகத்தில் 28 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் நவீன மருத்துவ வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். இந்த அரசு மருத்துவமனையின் புதிய கட்டடத்தின் சிறப்பம்சங்கள் என்ன? முழு விவரங்கள். வணக்கம். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார். குறிப்பாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நவீன மருத்துவ உபகரண வசதியுடன் 28 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையை அவர் திறந்து வைக்கின்றார். சைதாப்பேட்டையை பொறுத்தவரையிலே அங்க இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனை ஏற்கனவே பல்வேறு வசதிகளுடன் செயல்பட்டு வருகின்றது. அதனை இன்னும் நவீனமயப்படுத்தக்கூடிய வகையிலே பல்வேறு உபகரணங்கள் கொண்டு வரப்பட்டு அந்த மருத்துவமனை நவீனமயமாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மருத்துவமனையை தான் தற்போது தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார். உடன் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு இருக்கின்றார். அதே போல திமுகவினுடைய பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஏராளமான அந்த பகுதியினுடைய பொதுமக்களும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரையில ஏற்கனவே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம், ஸ்டான்லி, அதே போல ஓமந்தூரார் போன்ற மருத்துவமனைகள் இருந்து வந்தாலும் கூட சென்னையிலே நாளுக்கு நாள் தொடர்ந்து அந்த மருத்துவ தேவை அதிகமாக இருக்கின்றது. காரணம், இங்க இருக்கக்கூடிய 1 கோடியை கடந்திருக்கக்கூடிய மக்கள் தொகை. அது மட்டும் இல்லாமல் சென்னையினுடைய பிற பகுதிகளிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சென்னையில உயர் சிகிச்சை கிடைக்கும் என்பதனால இங்கே வருகிறார்கள். எனவே ஏற்கனவே கிண்டி பகுதியிலே பன்னோக்கு மருத்துவமனை ஒன்று தொடங்கப்பட்டிருக்கின்றது. சைதாப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் வசதிக்காக அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை மேம்படுத்தப்பட்டு தற்போது பல்வேறு மருத்துவ உபகரணங்களும் அங்கு கொண்டு வரப்படுகின்றது. இனி இந்த நடவடிக்கையின் மூலமாக எப்படி பெரிய மருத்துவமனைகளில் உயர் சிகிச்சை கிடைக்கின்றதோ அதுபோல சைதாப்பேட்டை மருத்துவமனையிலும் கூட உயர் சிகிச்சை கிடைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.